guys, welcome you all back to another video of my channel. So thank you so much for clicking this video. In this video I am going to share you a like 24 hours vlog. So நான் முதல் நாள் ஈவினிங்ல இருந்து நெக்ஸ்ட் டே நைட் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறேன் என்னெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷேர் பண்ணுறேன். ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவினிங் போல் குளிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ரீடிங் பாலிட்டி இன் லக்ஷ்மிகாந்த் புக். ஸோ இந்த புக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நான் 4th எடிஷன் தான் வச்சுருக்கேன். நான் இது டிகிரி படிக்கையில் வாங்கினது, பட் நான் படிக்கலாம் இல்லை அப்போ இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள ஃபெடரல் சிஸ்டம் சாப்டர் வந்து படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து 6 to 7:30 போல் வந்து கிளாஸ் இருக்கும். லைக் 45 டேஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நடக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அது வந்து அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி. ஸோ அம்மா வந்து எப்போதுமே இந்த மந்த் வந்து இந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டையெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்தியன் ஜியாகிரஃபியோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தான். ஸோ சார் வந்து நிறைய பிளேசஸ் நியூஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு நான் எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு இருக்கேன்னா கொழுக்கட்டை சாப்பிட்டேன், அதனால தான் அந்த ஹாப்பினஸ்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் வந்து உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஷார்ட் ஹேண்ட் வந்து நைட் ஒரு 11:30 வரைக்கும் இன்றைக்கி நான் எழுதினேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த பேசேஜ் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. அதனால இந்த பேசேஜ் ரொம்ப நாளாக எழுதிட்டு இருந்தேன். ஸோ டில் 11:30 வரைக்கும் நான் அதை எழுதிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தேன். நான் வந்து பெங்களூர் போனதுலேருந்து ஒரு நல்ல ஃபிஷ்ஷே சாப்பிடலை அப்படின்றதுனால இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 kilometers 3 kilometers போனால் ஒரு மார்க்கெட் வரும். அந்த மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப பெரிய மார்க்கெட், ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் மார்க்கெட்டு, ஹோல்சேலில் வந்து விற்பாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து 9 to 11 வந்து சிசெட் கிளாஸ் இருந்தது. அதை அட்டெண்ட் பண்ணேன். ஸோ 11:30க்கு வந்து எனக்கு வந்து ஒரு செஷன் இருந்தது. என்னென்னா சைலேந்திர பாபு சார் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் வரப்போகுது, அதுக்காக வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நடந்தது. ரொம்ப டல்லாக தெரியுது, ஏன்னா நான் ரூமில் லைட் போடல. எப்போதும் நான் சேர் டேபிள் உட்காந்து படிப்பேன்னா இங்கே சென்னையில் செம்ம வெயில். எங்கள் வீடு வேறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, மேலே டேரெக்டாக மொட்டை மாடி தான். வீட்டில் செம்மையாக நடக்குதா, அதனால நான் சேரில் உட்காராமல் தரையில் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து நான் பாலிட்டி படிக்க போகிறேன். டைம் வந்து 2:30 ஆகுது. ஸோ சாப்பிட்டு வந்த உடனே வந்து நேற்றோட ஃபெடரல் சிஸ்டமில் கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதை முடிக்கணும். ஸோ பேலன்ஸ் உள்ள ஃபெடரல் சிஸ்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிஏபிஎஃபோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நடந்தது. அப்புறம் நான் இன்றைக்கி வந்து ரன்னிங் போனேன். தட் வாஸ் ஒன் ஆஃப் தி குட் திங்ஸ் தட் ஹேப்பன் டுடே. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வீட்டில் தண்ணி கேன் தீர்ந்து போயிடுச்சு. பெங்களூர் போயிட்டு வந்தோம்ல, வீட்டில் தண்ணி இல்லை. ஸோ போய் தண்ணி கேன் தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டேன். தோசை, மத்தியானம் ஃபிஷ் கறி குழம்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹே கைஸ், நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 to 3 minutes வந்து உங்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ் பிலோ. ஐ வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை இட் ஃபார் யூ. ஸோ தமிழ் மீடியம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மைனஸ் கிடையாது. அது வந்து நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறீங்க. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, என்னால் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம என்னதான் வந்து தமிழ் மீடியமாக இருந்தால் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம காலேஜ் முடிஞ்சுட்டு தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணியிருப்போம். லைக் இங்கிலீஷை வந்து ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும், கிடச்சிருக்கும். இந்நேரத்துக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து 2 லாங்குவேஜில் தான் இருக்க போகுது. ஒன்று தமிழ், இன்னொன்று வந்து ஹிந்தி. ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, தட் இஸ் இங்கிலீஷ். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து படிக்க தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷனில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியணும். அந்த அளவுக்கான இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 பேப்பர் இருக்குது. அதில் இங்கிலீஷ் வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர்.
ஸோ அதில் வந்து நம்ம எஸ்ஸே எழுதணும், கிராமர் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான சில பேசிக் இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிச்சம் உள்ள 8 பேப்பர் இன்க்ளூடிங் தமிழ், எஸ்ஏ, எத்திக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே சொல்கிறேன். அது எல்லாமே வந்து நம்ம தமிழில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்டேஜ்லேயுமே வந்து நம்ம வந்து தமிழ்லேயே கொடுத்துக்கலாம். தே ஹாவ் டிரான்ஸ்லேட்டர் தேர். ஸோ அதை வச்சு அவங்க மறுபடியும் அவங்கள டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து நம்ம எழுதுறது. செகண்ட் வந்து படிக்கும் போது எப்படி வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இப்போ ப்ரிலிம்ஸோட கொஸ்டின் வந்து as ஆல்ரெடி டோல் இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது அப்படின்ற போது நம்ம வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் மெட்டீரியல் வச்சு படிச்சா மட்டும்தான் இங்க என்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அதை வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். அதனால நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா கூட என்சிஆர்டில வந்து என்சிஆர்டியா இருக்கட்டும், இல்ல வந்து கிளாஸ் போறீங்க அதோட நோட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இங்கிலீஷ்ல வந்து படிங்க. இங்கிலீஷ்ல புரியல அப்படின்னா கண்டிப்பா வந்து யூடியூப்ல நிறைய பேர் தமிழ்ல எல்லா சாப்டர்ஸையும் சொல்லி தந்திருக்காங்க. அதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்ப என்சிஆர்டி படிக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். ஸோ எனக்குமே வந்து இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்டோட சிபிஎஸ்சி என்சிஆர்டி படிக்கும் போது சில வேர்ட்ஸ் எல்லாம் புரியல. என்னடா இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கே நம்மளுக்கு புரியலையே அப்படின்னு எனக்கு டவுட்டா தான் இருந்தது. ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, சமச்சீர்னா டோட்டலி வேற, சிபிஎஸ்சினா ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். ஸோ போக போக நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நானே அதை வந்து மனசை தேர்த்திக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டு 6th to 12th உள்ள என்சிஆர்டி வந்து படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. அதுல ஏதாவது புரியல அப்படின்னா கூகுள்ல வந்து போட்டு அதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஸோ வேற ஏதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது இருக்கா? வேற எதுவும் இல்லை. இங்கிலீஷ்ல வந்து எழுதணும். கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர அளவுக்கு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஆனா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வரல. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுனால நான் ஒன்றும் பெரிய லெஜெண்ட் அப்படிலாம் கிடையாது. எனக்குமே வந்து எஸ்ஏலாம் ஒரு 4 வரைக்கும் மேல இன்னும் எழுத வரல. பட் நான் வந்து டெஃபினட்டா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பிராக்டிஸ்ல வந்து ஆனா ஆன்சர் ரைட்டிங்ல எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வருது. எஸ்ஏ இப்ப நம்மளாம் ஒன்று யோசிச்சு எழுதணுங்கும் போது எனக்கு வரல. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் எனக்கும் இருக்கு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் மூலியமா தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படிதான் படிக்கணும். வேற ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, நான் பேசின வீடியோல வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்தா வந்து ஐம் சோ சாரி. பிகாஸ் என்கிட்ட வந்து மைக் கிடையாது. ரெண்டாவது வந்து இங்க ரொம்ப அனுத்துறதுனால ஃபேன் போடாமே பேச முடியல. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கொஞ்சம் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே ஸ்டாப் பண்ணுங்க, நான் வீடியோ எடுக்க போறேன் அப்படிலாம் சொல்ல முடியாதுனால நான் இருக்கிறத வச்சு உங்களுக்கு வந்து சொல்றேன். வேற ஏதாவது சிசெட் வந்து நான் விட்டுருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். சிசெட் பொறுத்த வரைக்கும் நான் தனியா ஒரு வீடியோவே வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சொல்லல. லைக் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எப்படிலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ரெஃபர் தட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, டைம் வந்து இப்போ ஒரு 10 o'clock ஆக போகுது. இப்போ வந்து மறுபடியும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்ததுக்கு அப்புறமாவும் ஷார்ட் ஹேண்ட் தான் எழுதுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு none other than we are going to write shorthand. ஸோ இன்னும் வந்து நிறைய பேருக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும். நான் அதை வந்து போக போக எனக்கு தெரிய நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வந்து நேற்று வந்து ஒரு பேசேஜ் எழுதியிருந்தேன். அது வந்து நேற்றே முடிச்சாகணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்னோடய சார்ட்ட வந்து நான் போய் சொன்னேன் அந்த பேசேஜ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹி செட் தட் நீ வந்து எழுதி மறுபடியும் எனக்கு அனுப்புன, அதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேசேஜ் போகலாம் அப்படின்னு சொன்னார் சார். ஸோ அதுக்காக வந்து சாருக்கு அனுப்பணும் ஃபோட்டோ எடுத்து அப்படின்றதுக்காக மறுபடியும் லாஸ்ட் டைம் அந்த பேசேஜ் போட்டு எழுதிட்டு இருந்தேன்.
ஸோ இது எழுதி முடிச்சதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நான் பாலிட்டி படித்தேன். பாலிட்டிக்கு அப்புறம் என்ன பாலிட்டியே படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாலிட்டியில் நான் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ணணும், எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கணும், நிறைய வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10:30 நான் இது எழுதி முடிக்கும்போது ஆகிருக்கும். ஸோ 10:30க்கு அப்புறமா கொஞ்ச நேரம் பாலிட்டி படித்தேன், ஒரு 11 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எதுக்கு நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் குரூப் 4க்கு படிக்கல. ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டைப் ரைட்டிங் ஸ்டெனோவுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதோட என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம், அதாவது ஹை ஸ்பீட் எக்ஸாமுக்கு தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணல ஸ்டெனோக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வருது. அந்த எக்ஸாமுக்கு தான் நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுனால நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். I'll definitely reply you. So that's it for today's video. If you like this video, do like, share and subscribe to my channel. And if you have any concern about my channel, do let me know in the comments below. நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி. ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.